السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. بسم الله الرحمن الرحيم. وقالوا الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. وقال النبي صلى الله عليه وسلم: إن الحسد يأكل الحسنات، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிரிடும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. பாக்கியமான ரமலானுடைய கடைசி நாட்களில் நாம் செய்கிற அமல்களில் அல்லாஹு தஆலா உற்சாகத்தையும் உயிரோட்டத்தையும் தந்து ரமலானுடைய முடிவுகளை அமல்களால் அல்லாஹ் அழகுபடுத்தி தருவானாக. இன்னும் இன்னும் அல்லாஹுவிடத்தில் உற்சாகத்தோடும் அல்லாஹுவிடத்தில் ஆசையுடனும் துஆ செய்து இன்னும் நிறைய நல்ல அமல்கள் பெறக்கூடிய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக. இன்னும் இன்னும் நிறைய ரமலான்களை சந்திக்கிற, நிறைய அமல் செய்கிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. புனிதம் நிறைந்த இந்த ரமலானில் இதுவரை நாம் செய்த அமல்களையும், இனி ரமலானுடைய நிறைவிலும் ரமலானுக்கு பின்னாலும் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹு தஆலா முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவனது மேலான கபூலியத் என்ற உயர்ந்த அங்கீகாரத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். அமல் செய்தோம், அமல்களில் நன்மைகள் செய்கிற நசீபு கிடைத்தது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த நன்மைகளை பாதுகாப்பது அதை விட கடினமான. நன்மையை செஞ்சிட்டோம், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்துட்டான். ஆனால் செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா இல்லையாங்கிற கவலை கொஞ்சமாவது நமக்கு வேணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அமலை செஞ்சுட்டு யார் பயப்படுறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து தான் நான் எடுத்துக்கிடுவேன், ஏற்றுக்கிடுவாங்க அல்லாஹ் தஆலா. அமலை செஞ்சதையே பெருந்தன்மையாக நினைக்கிறதுங்கிறது அது ரொம்ப ஆபத்தான. ஆபத்துகள்ல நன்மை செய்யறதை விட பெரிய ஆபத்து என்னன்னா அந்த நன்மையை காப்பாத்துறது. அந்த நன்மை கபூலாச்சா இல்லையா நமக்கு தெரியாது. காபிலியத்தின் ஒன்று இருக்குது, கபூலியத்தின் ஒன்று இருக்குது. காபிலியத்தின்னா ஒரு எஜமானன் தந்த வேலையை செய்யறதுக்கு பேரு காபிலியத்து. கபூலியத்துனா செஞ்ச வேலையை அந்த எஜமானன் ஏத்துக்கிறதுக்கு பேரு கபூலியத்து. நம்ம காபிலியத்தை செஞ்சிட்டோம், ஆனா கபூலியத்து அல்லாஹ்வுடைய வேலை தான் இருக்கு. எத்தனையோ பேர்கள் அல்லாஹ் தூக்கி எறிஞ்சிருக்கிறான். 2000 வருஷம் அமல் செஞ்ச இப்லீஸ் அல்லாஹ் ஒண்ணுமில்லாம தூக்கி எறிஞ்சான். 300 வருஷம் அமல் செஞ்ச பல்ஆம் இப்னு பாஊராவை அல்லாஹ் தஆலா ஒண்ணுமில்லாம அல்லாஹ் தூக்கி எறிஞ்சான். இவங்களெல்லாம் நம்மளை விட நிறைய அமல் செஞ்சவங்க. வாழ்க்கையில வரலாற்று நம்ம நிறைய எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் அமல் செய்யற நசீபை தந்தான். அமல் செஞ்சுட்டோமேங்கிற அந்த பெருமை நமக்கு வந்துடக்கூடாது. இங்கே நான் அமல்களுக்கு ஆபத்தான விஷயங்கள் என்று ஒரு 4-5 விஷயங்கள் இருக்குதுங்க. அதுல மிக முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தை பார்த்துன்னு சொல்றேன். அமல்கள் அது அமல்களை அழிச்சிடும். நன்மையான விஷயங்களை அழிக்கிறதுல ஒரு 4 விஷயங்கள் முதன்மையான இடத்துல இருக்குது. முதல் விஷயம் என்னன்னா, லைன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக்கு. ஷிர்க், இணை வைக்கிறது. 10 வருஷம் இல்ல, 30 வருஷம் இல்ல, 100 வருஷம் பெரிய இபாதத்தாலேயே வணக்கம் செஞ்சுட்டு இணை வச்சுட்டாருன்னா அவரு 30 ஹஜ்ஜி செஞ்சிருப்பார், 40 ஹஜ்ஜி செஞ்சிருப்பார். இணை வச்சுட்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அமல அல்லாஹ் அழிச்சிருவான். ரெண்டாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. அதுல சொல்லும்போது அந்த அஹ்பத அமாலு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய விஷயத்தில் அவமரியாதையாக நடந்தால் அந்த அஹ்பத அமால், உங்க அமலை பூரா அழிச்சிடும். ஒண்ணு அல்லாஹ்வுடைய விஷயம் ஷிர்க், ரெண்டாவது என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய விஷயம். ரசூலுக்கு முன்னால சத்தத்தை உயர்த்துறதோ அந்த ரசூலுடைய கண்ணியத்திற்கு இருக்கோ இன்றைக்கும் தான். ஸல்லல்லாஹு ரவுதால போய் நிக்கிறோம், ஸல்லல்லாஹு ரவுதால நிக்கிறோம், மதீனால நிக்கிறோம், மஸ்ஜித் நபவியில நிக்கிறோம், கண்ணிய குறைவா அங்க இருந்து சத்தம் போட்டு பேசணும் வைங்க, மொத்த அமலையும் அல்லாஹ் அழிச்சு அனுப்பிடுவான். மதீனாங்கிறது அமைதியினுடைய பிறப்பிடம். அது அந்த இடத்துல நீங்க பேசக்கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவமரியாதை அந்த இடத்துல நடந்துச்சுன்னா
அமல்கள் மொத்தமாக அல்லாஹ் அழிச்சிடும். மூணாவது விஷயம் ரியா, முகஸ்துதி. மற்றவங்களுக்காக அமல் நம்ம செஞ்சு வைங்க, இது அல்லாஹ் ஒரு காலத்திலேயும் அல்லாஹ் ஒண்ணும் இல்லாம அல்லாஹ் அழிச்சிடும். நாலாவது விஷயம் தான் நான் சொல்ல போற விஷயம், ரொம்ப முக்கியம். அமல்களை சாப்பிடுறதுல, நன்மையை சாப்பிடுறதுல ஒரு முக்கியமானது என்னன்னா பொறாமை, அசதில. பொறாமைங்கிறது ரொம்ப ஆபத்தான குணங்கள்ல ஒரு குணம். நமக்கே தெரியாம நம்ம நன்மைகளை பூரா அழிச்சிடும். நாம சொல்லிக்கலாம் எங்கிட்ட எல்லாம் பொறாமை கிடையாது, நான் எதை பார்த்து பொறாமப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் ஒரு மூமெண்ட் இருக்கக்கூடிய கெட்ட கேரக்டர்கள் ரொம்ப ஆபத்தானது பொறாமை. இந்த உலகத்தில் நடந்த முதல் கொலை பொறாமைக்காக நடந்துச்சு. அதிலும் அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் நடந்துச்சு. பொறாமைங்கிறது முதல்ல ஏற்படுவதே அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில தான் ஏற்படும். என்னதான் கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நம்ம சொல்லிக்கிறோம் என் அண்ணன் தானே, வளர்ச்சியை பார்த்து எனக்கு எல்லாம் பொறாமை வந்ததில்லை. கண்டிப்பாக இருக்காது. உலகத்தில் அப்படி யாருக்காவது இருக்குதுன்னு சொன்னா அது முதல்ல இந்த உலகத்தில் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சகோதரர் மகன்களுக்கு மத்தியில் அது நடந்திருக்கணும். ஆனா இல்லையே, காபில் மேல காபில் வந்து ஹாபில் மேல பொறாமதானப்பட்டார். அப்போ ஒரு சகோதரனுடைய வளர்ச்சியை, ஒரு சகோதரனுடைய பொருளாதாரம், ஒரு சகோதரனுடைய மக்கள் வளர்ந்து வரும்போது அதை பார்க்கிற பொழுது பெருந்தன்மையா பாரக்கல்லாம் மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கட்டும் வாயில சொல்லிக்கலாம். ஆனால் அதுல பொறாமையில இருந்து பாதுகாக்கிறது பெரிய கஷ்டம் பெருமக்கள். மனசுல அப்படியே அது வெளியில பார்க்கறதுக்கு தெரியாது. அது பொறாமைங்கிறது பிரச்சனை. அதுதான் சில பாவங்கள் வெளியில தெரியும். வெளியில தெரிஞ்ச பாவங்களை திருத்திக்கலாம், தௌபா செஞ்சுக்கலாம். ஆனா மனசுக்குள்ள பார்க்கும்போது கண்ணியமா தான் இருக்கிறாரு நம்ம நினைப்போம். நம்மளை பார்த்து சலாம் சொல்றாரு, நம்மளை விசாரிக்கிறாரு, இப்ப நம்ம மேல நல்ல அபிப்பிராயத்தில் இருக்கிறாரு நம்ம நினைக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பொறாமைங்கிறது சொர்க்கத்துக்கே வந்தாலும் ஆபத்துங்கிறான். சொர்க்கத்துக்கு உள்ள அனுப்பும் போது அவனுடைய இதயத்தில் இருக்கிற ஒரு பீஸை கட் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. சொர்க்கத்துக்கு அனுப்பும் போது அல்லாஹ் ஹார்ட்ல இதயத்துல ஒரு சின்ன தில்லில் ஒரு பீஸ் இருக்குது. அது என்னதுன்னா அந்த பொறாமைக்கானது. அந்த பொறாமையோட அவன் சொர்க்கத்துக்குள்ள போனான்னு வைங்க, அங்கேயும் போய் இவன் நல்லா இருக்கிறானோன்னு நினைச்சான்னா அவன் சொர்க்கமே அவனுக்கு நரகமாயிடும். அப்படித்தான் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் அல்லாஹ் இவ்வளவு பெரிய வசதியை தந்திருந்தாலும் ஒரு பொறாமைக்காரனுடைய பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? ஒரு பொறாமைக்காரனுடைய முதல் ஆபத்தை அல்லாஹ்வினுடைய தக்தீர்ல, அல்லாஹ்வினுடைய ரிஸ்க் வைக்கிறத இவன் முதல்ல முறையிடுறான், அதை ஏத்துக்க மறுக்கிறான். என் சகோதரன் வளர்றான், ஆனா எனக்கு நான் முதல்ல விஷயம் நினைக்கிறேன், என் ரப்பு கொடுத்தது இல்லை, என் ரப்பு பொங்க வைக்கிறது இல்லை அப்படின்னு நான் முதல்ல நினைக்கிறேன். நான் யாரை பார்த்து நான் நினைக்கிறேனோ அவன் வாழ்க்கையில நான் நினைக்கிறேன் நல்ல இருக்கட்டும், என்ன என் ரப்பு கொடுத்தது எனக்கு தந்திருக்கிறான் அல்லாஹ். தன்னிடத்துல இருக்கிறத கொண்டு போதுமாக்கி அடுத்தவர்களுடைய விஷயங்கள். பொறாமைக்கான டெஃபினிஷனே என்ன சொல்லுவாங்கன்னா, தமன்னி ஜவாலி நிஅமத்தில் கைப், அடுத்தவனுக்கு வரக்கூடிய நிஅமத்து இல்லாம போகணும்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் பொறாமை. பொறாமையினுடைய விளக்கமே அதுதான். அப்ப இது வந்து எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. அதனால ஒரு மூமின் பொறாமையில் இருந்து முதல்ல ரெண்டு விஷயங்க. முதல்ல நாம பொறாமப்படுற இடத்துல இருந்துடவும் கூடாது, நாம அடுத்தவங்க மேல பொறாமை காட்டுறது. இந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நாம பொறாமப்படுற ஒரு வாழ்க்கையை வாழ்றோம்னு வைங்க, அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஒவ்வொரு நியமத்திலையுமே பொறாமை கண் இருக்குது, கவனமா பாதுகாத்துக்கங்க. அல்லாஹ் தந்த நியமத்தை மறைங்கிறாங்க. அல்லாஹ் ஒரு வசதியை தந்தான், ஒரு வாய்ப்பை தந்தான். பாப்பா அம்மாவுக்கு மத்தியில பொறாமை வராதுங்க. ஒரு பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில பொறாமை வராது, கணவன் மனைவிக்கு மத்தியில பொறாமை வராது. பொறாமை எங்க வரும்னா அதிகமாக சகோதரர்களுக்கு மத்தியில, நண்பர்களுக்கு மத்தியில, உரிய காலத்துல ஒரே ஏஜ்ல இருக்கிறவங்க, கல்வியால, பொருளாதாரத்தால, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அப்ப குர்ஆன் முழுக்க பொறாமை முதல்ல ரெண்டு விஷயத்தை முதல்ல எச்சரிக்கை. முதல்ல நீ பொறாமப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறான்னா, உனக்கு நிறைய ஞாபகத்தை தந்திருக்கிறான்னா, தயவு செய்து அது எவ்வளவு தூரம் நீ மறைக்க முடியுமோ மறைச்சு வாழ, தப்பில்லை. நீ மறைச்சா மட்டும்தான் அந்த நியமத்தை உங்ககிட்ட காப்பாற்ற முடியும். நீ பாக்குறவன் தானே, என் பையன் தெரியுமா 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான், என் பையன் தெரியுமா யூஎஸ்ல இருக்கிறான், என் பொண்ணு தெரியுமா, அப்படி இப்படி இப்படி பேச ஆரம்பிச்சுன்னு வைங்க. முதல்ல முசீபத்தே முதல்ல எங்கதான் ஆரம்பிக்குது. அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை தந்து இருக்கிற பொழுது அதை வெளிக்காட்டுறது மறைக்க சொல்றதுமா இருக்கான். அது எவ்வளவு தூரத்துக்கு மறைக்கணுமோ அதை மறைங்க. அல்லாஹ் தஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் யூசுப் நபிக்கு ஒரு கனவை கொடுத்து அவர் நபியாக்க போறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? மகனே, லா தக்ஸுஸ் ருயாக்க, உன் கனவை நீ உன் சகோதரன்ட்ட சொல்லக்கூடாது. உன் சகோதரன் உன் கனவுல முக்கியமான அர்த்தம் இருக்கு, எல்லாத்தையும் விட ஒண்ணு அல்லாஹ் உயர்வாக்க போறான். அப்ப அல்லாஹ் தந்த நியமத்தை நீ மறைக்கணும்னா நீ மறைக்கணும்.
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து நிஅமத்துகளை பாதுகாக்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தினாங்க. அல்லாஹ் என்ன பூரா கொடுத்த பிள்ளைங்க பூரா ஆம்பளை பிள்ளைங்க. ஒரு 11 ஆம்பளை பிள்ளைங்க ஒரு தெருவில் ஒரு நடந்து போனா எப்படி இருக்கு? எகிப்துக்கு அனுப்பும்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்புனாங்களாம், உத்குலூ மின் அப்வாபி முத்தஃபர்ரிகா, அங்க வாங்க, நீங்க ஒரு ஊருக்குள்ள நுழையும் போது 11 பேர் ஒன்னா போகக்கூடாது, பிரிஞ்சு பிரிஞ்சு போங்க, 2 பேரா போங்க. ஏன்னா பாக்குறவங்களுக்கு யாக்கூபுடைய பிள்ளைகளா 10 பிள்ளைகளா 11 பிள்ளைகளா ஒரு கண்ணில சிதைச்சிருவாங்க. அலைஹி தவக்கல், அல்லாஹ் மேல தவக்குல் வைக்கிறேன். யாக்கூப் நபியை விட தவக்குல் வேற யாரும் வைக்க முடியாது. அல்லாஹ் மேல தவக்குல் வைக்கிறேன். ஆனாலும் ஹசத் ஆபத்தானது, பொறாமை ஆபத்தானது. பொறாமப்படுற இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, பொறாமப்படுற மாதிரி நம்மளும் இருக்கக்கூடாது, வாழக்கூடாது. 2 விஷயம் ரொம்ப முக்கியம். குர்ஆன் இதற்கு ஏற்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உமர் ரலியல்லாஹுடைய மகள் ஹஃப்ஸா ரலியல்லாஹு விதவை ஆயிட்டாங்க. விதவையான உடனே உமர் ரலியல்லாஹு வந்து உஸ்மான் ரலியல்லாஹுட்ட போய், என் மகளை நீங்க கல்யாணம் முடிச்சுக்கிறீங்களான்னு சொல்லி பெண் பேசினாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லிட்டாங்க, இப்போ இருக்கிற சூழல்ல எனக்கு கல்யாணம் முடிக்கிற சூழல் இல்லை, எனக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. உடனே அடுத்து அபூபக்கர் ரலியல்லாஹுட்ட கேட்டாங்க, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா, என் மகள் விதவை ஆகிட்டாங்க, நீங்கள் கல்யாணம் முடிச்சிக்கலாம்? அபூபக்கர் ரலியல்லாஹு எஸ் ஆர் நோ எதுவுமே சொல்லலை, பதிலே சொல்லலை. ஒன்று எஸ்ன்னு சொல்லணும், நோன்னு சொல்லணும், எதுவுமே சொல்லலை. உமர் ரலியல்லாஹுக்கு கோபம், உஸ்மானாவும் பதில் சொல்லிட்டார், இவர் பதிலே சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் கோபத்தில் ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே வந்து பெண் கேட்டு ஹஃப்ஸா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வே முடிச்சுக்கிட்டாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு கட்டத்தில் சந்திச்ச பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்டாங்க, என் மேலே நீங்கள் கோபமாக இருக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம், ரொம்ப வருத்தம் தான். என்ன உஸ்மானாவது தன்னுடைய நிலைப்பாடு என்னங்கிறத சொல்லிட்டாரு, ஆனால் நீங்கள் சொல்லலையே. ஒன்று சரின்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும், ஒன்றுமே சொல்லணும்னா என்ன அர்த்தம்? அது எனக்கு ரொம்ப கோபத்தை வந்துச்சு அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிட்ட ஒரு மஷூரா பண்ணியிருந்தாங்க. என்னன்னா, நான் உமருடைய மகள் ஹஃப்ஸா விதவை ஆகிட்டாங்க, நான் கல்யாணம் முடிக்கலான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை எங்களுக்கு சொன்னாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரகசியம் இல்லையா அது? நான் அதை மறைக்கணும். இல்லை, ஒரு காரியம் சக்சஸ் ஆகணும்னா அந்த காரியத்தை மறைச்சு வச்சா மட்டும்தான் சக்சஸ் ஆகும். இதை சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்தஈனு பிகலாஇ ஹவாயிஜிக்கும் பிகித்மா. ஒரு நிஅமத்தை நீங்க மறைச்சு வச்சா மட்டும்தான் அதுல நீங்க ஜெயிக்க முடியும். இதை தெளிவா விளங்கிக்கங்க. எப்போ நிஅமத்தை பகிரங்கப்படுத்திட்டீங்களோ ஒன்று அந்த பிரச்சனைகள்ல என்ன வந்துடும்? குழப்பம் வந்துடும், வேற யாராவது உள்ள வந்துடும். அப்போ நீங்க சம்பந்தம் பேசுறோம்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான சுன்னத்தை சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு சம்பந்தம் பேசுறோம்னு சொன்னா முதல்ல அந்த காரியம் முடிகிற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுதான் இருக்கணும். ஒரு இடம் வாங்க போறோம், மறைச்சுதான் வைக்கணும். ஒரு வீடு வாங்க போறோம், மறைச்சுதான் வைக்கணும். எங்கிட்டலாம் சொல்லலையே சகோதரர்கள் கேட்கலாம். அவங்க பின்னால வருத்தப்பட்டு அது ஒன்றும் தேவை கிடையாது. அதை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க சொல்லலை. ஒரு நிஅமத்து அதை பொறாமையில இருந்து நீங்க பாதுகாக்கணும்னா அதை மறைச்சு வைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தயவு செய்து ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் போது தேவை இருந்தால் மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய விஷயங்களை வெளிப்படுத்திக்கலாம். அப்போ தேவையில்லாத விஷயங்கள் அதை மறைச்சு வைக்கிறது தான் அந்த காரியங்கள் சக்சஸ் ஆகிறதுக்கான காரணமாக அமையும். சரி, நம்ம பொறாமையினுடைய விஷயத்துல முதல்ல நம்ம கவனிக்கணும். நம்ம பார்த்து பொறாமைப்படுற அளவுக்குள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றோம்னு சொன்னா கவனமாக அதில் நம்ம கையாளணும். அதிலிருந்து நாம் அதை மறைத்து அதிலிருந்து பாதுகாப்பு பெறணும். ரெண்டாவது, அடுத்தவங்கள் மீதான பொறாமையான பார்வைங்கிறது அது மிகுந்த ஆபத்தான. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நன்மையை சாப்பிட்டு அழிச்சிரும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் நிறைய நன்மை செஞ்சிருந்தாலும் ஒருத்தர் மேலே உங்களுக்கு பொறாமை இருந்துக்கிட்டே இருக்கு, அதனால ஏற்பட நன்மை பாதிக்கப்படும், உங்களுக்கு முசீபத்து வரும். மறுபுறத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைகள் நீங்காமல் இருக்குங்கிறார். பொறாமைக்காரனுக்கு எப்பவுமே கவலை போகவே போகாது. அது எந்த காரணம்? இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க, யார் மேலே நீங்கள் பொறாமைப்படுறீங்களோ அவன் வளர்ந்துக்கிட்டே இருப்பான் ஸல்லல்லாஹு. அந்த வளர்ச்சி ஏற்படும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? நிரந்தரமா கபர் வரைக்கும் கவலை. மறுபுறத்தில் அல்லாஹ் உங்களுக்கு என்ன தந்தாலும் அதை பார்க்கவே தோணாது. அப்போ இதுக்கு இதுல இருந்து மீட்கிறதுக்கு என்ன வழி? பொறாமைக்கு நம்ம சிகிச்சை. பொறாமைங்கிறது இயற்கையது. அது சில நேரங்களில் அது நம்ம பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் அதுல இருந்து. முதலாவது விஷயம், யார் மேல நமக்கு பொறாமை வருதோ அவங்களுக்காக துஆ செய்ய சொல்றாங்க. அந்த பொறாமை நமக்கு போகணும்னா, ஒருத்தருடைய வளர்ச்சியில நமக்கு பொறாமை இயற்கை வருதுன்னு சொன்னா முதல்ல நீங்க அவங்களுக்காக துஆ செய்யுங்க. தனிப்பட்ட முறையில, மற்ற அவர் பார்க்கிற மாதிரி இந்த மாதிரி துஆ செய்யுங்க. ரெண்டாவது என்னன்னா, அவரை புகழ்ந்து பேசுங்கிறாங்க. அவருடைய வளர்ச்சி அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறார் அப்படி சரி புகழ்ந்து பேசுங்க. மூணாவது, பாரக்கல்லாஹ் சொல்லுங்க அவருக்காக. நான்காவது, உங்களுக்கு தரப்பட்டதை உங்களுடைய நிஅமத்தை நினைச்சு திருப்தியாகும்.
அப்போ இந்த மாதிரியான சில பயிற்சிகளையும் நம்முடைய பெருமக்கள் இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹ் உட்பட பல இமாம்களும் ஐமாக்களும் அதற்கான பயிற்சி கொடுக்குறாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். எனவே நாம் அமல்கள் செய்கிறோம், அந்த அமல்களை நம்ம நாசப்படுத்திடக்கூடாது, அந்த அமல்களை வீணாக்கிடக்கூடாது. கஷ்டப்பட்டு ரமலானுடைய காலங்களில் அமல் செய்கிறோம், ஜகாத்து கொடுக்குறோம், சதக்கா கொடுத்துருக்குறோம், எத்தனையோ விஷயங்களை சொல்கிறோம். ஆனால் அந்த அமல்களை காப்பாற்றுறதுக்கு இந்த 4 விஷயங்கள். முதல்ல இணை வைப்பு, இன்னொன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய விஷயங்கள் அவமரியாதை, நபியினுடைய சுன்னத்தையும் இது மாதிரி விஷயங்கள் அவமரியாதை நடக்கிறது. 3வது முகஸ்துதி, 4வது பொறாமை. இந்த 4ம் நன்மைகளை சாப்பிடுவதில் மிக மோசமான ஆபத்தான நோய்கள் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் செய்த அமல்களை அல்லாஹ்விடத்தில் கவலையோடு அதனுடைய கபூலியத்தை கேட்கவும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் செய்த அமல்களுக்கு காபிலியத்தை தந்தான். அல்லாஹ் கபூலியத்தையும் தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على